بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃப் 2வது அத்தியாயம், அந்த 2வது அத்தியாயத்தில் 35வது வசனம். இந்த 35வது வசனத்தில் வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஅதுமா ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னோம், ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வசித்துக் கொள்ளுங்கள். இங்கு நீங்கள் விரும்பிய விதத்தில் தாராளமாக சாப்பிடலாம், உண்ணுங்கள். ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். அப்படி நீங்கள் இந்த மரத்தை நெருங்கினால் அநீதி இழைத்தோரில் நீங்களும் அடங்குவீர்கள் என்று கூறினோம் என்பதை அல்லாஹ் இங்கே 35வது வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். 2-3 விஷயங்களை சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மனைவி. அப்போ அவங்க 2 பேரும் இருக்கக்கூடிய அந்த வசிப்பிடம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்ற செய்தியை அல்லாஹ் இந்த வார்த்தையிலே நமக்கு சொல்லித் தருகிறான். முந்தைய வசனங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு, சிரம்பணியுமாறு வானவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அதற்கு கட்டுப்பட்டு இபிலீஸை தவிர மற்ற அனைவரும் ஆதமுக்கு சிரம்பணிந்தனர், சுஜூது செய்தனர். இதன் மூலம் அவருக்கு மரியாதை வழங்கிய இறைவன் வேறொரு வகையிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தியதை இங்கே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். முந்தைய விஷயத்தில் நாம் அதை பற்றி நிறைய படித்திருந்தாலும் இப்போ இன்னும் மேலும் கூடுதலாக சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் வழங்கியதை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். அதாவது சொர்க்கத்தில் நாம் விரும்பிய இடத்தில், எப்படி சொல்லுகிறான் அல்லாஹ், சொர்க்கத்தில் தாம் விரும்பிய இடத்தில் தங்கிக் கொள்வதற்கும் நல்ல முறையில் மன மகிழ்வுடன் சந்தோஷமாக அந்த சொர்க்கத்தில் இருந்து கொள்ளவும், மேலும் தாங்கள் நினைக்கக்கூடிய சாப்பாட்டை, உணவை உண்ணுவதற்கு அல்லாஹ் அங்கே அனுமதி வழங்குகிறான். சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் சொர்க்கம் ஏற்கனவே படைக்கப்பட்டுள்ளதா, இருக்கிறதா என்பதை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான். சொர்க்கம் எங்கே இருக்கிறது? உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். பூமியில், வானத்தில், இப்படி ஏராளமான கருத்துக்கள் இருந்தாலும் அது வானத்தில் உள்ளது என்ற அந்த கருத்து உறுதியாக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் அந்த சொர்க்கம் படைக்கப்பட்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் நம்பி இருக்கிறோம். அல் ஜன்னத்து ஹக்குன் என்பதாக நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இன்னொரு செய்தியையும் இங்கே சொல்லுகிறான். அப்போ சொர்க்கத்துக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஹவ்வா அம்மையார் படைக்கப்பட்டு விட்டார்களா என்ற ஒரு கேள்வி இங்கே நமக்கு வருகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் மனைவியரோடு சொர்க்கத்தில் தங்கிக் கொள்ளுமாறு தான் கூறியதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு முன்னே அவர்களின் துணைவியார் ஹவ்வா அம்மையார் படைக்கப்பட்டு விட்டார்கள் என்று இந்த வசனத்தின் போக்கில் நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்த பின்னர் தான் ஹவ்வா அம்மையார் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதைத்தான் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா மற்றும் சில நபி தோழர்களிடமிருந்து நமக்கு அறிவித்து தருகிறார்கள்.
சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி தான் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கின்றான். சொர்க்கத்திலிருந்து ஷைத்தான் வெளியேற்றப்பட்டான். பின்பு அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் தனி மனிதராகவே அதில் உலவி வந்தார்கள். நிம்மதி அளிக்கும் வகையில் எந்த துணையும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இந்த நிலையில சற்று தூங்கி எழுந்தார்கள். அப்போது அவர்களின் தலைக்கு அருகே ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார். அல்லாஹ் அந்த பெண்ணை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விழா எலும்பிலிருந்து படைத்திருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று குறிப்பில் ஹவ்வா அம்மையார் எப்படி படைக்கப்பட்டார்கள், எந்த நேரத்தில் படைக்கப்பட்டார்கள், எந்த நிலையில் படைக்கப்பட்டார்கள் என்ற செய்தி ஹதீஸுகளிலே ஏராளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் ஒரு விதமான கவலையோடு தான் சுற்றி திறந்தார் என்றும், அப்போ அந்த கவலையை போக்குவதற்காக, அந்த தனிமையை போக்குவதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விழா எலும்பை உருவி ஹவ்வா அம்மையாரை படைத்ததாக பெருமானார் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ அவர் தூங்கி எழுந்திருச்சு பார்க்கிறாரு, ஹவ்வா அம்மையார் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பும் இங்கே இப்படி இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லி தருகிறார்கள். எழுந்திருச்சு பார்க்குறாங்க, அங்கே ஒரு பெண்மணி நின்று கொண்டு இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, நீங்கள் யாரு என கேட்டார்கள். நான் ஒரு பெண் என்று அவர் கூறினார். நீர் எதற்காக படைக்கப்பட்டாய் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் என்னிடம் அமைதி பெறுவதற்காக, நிம்மதி பெறுவதற்காக என்று அவர் பதிலளித்தார் என்ற அந்த செய்தியும் படைக்கப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்த அந்த ஞானத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் வானவர்கள் கூட ஆதமை பார்த்து கேட்கிறார்கள். அப்போ அவர் ஒரு பெண்ணு தான் சொன்னாங்க. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணுக்கு சூட்டப்பட்ட அந்த பெயரையும் சொல்லிக் கொடுத்தார். எப்படி? அந்த ஏற்கனவே முந்தைய வசனத்தில் நம்ம படித்தோம்ல, அல்லம ஆதமல் அஸ்மால், அல்லாஹ் எல்லா பேர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்ற அந்த நீண்ட விளக்கத்தை நாம் படித்தோம். அப்போ மலக்குமார்கள் கூட என்ன செய்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல நாம் கொஞ்சம் சோதித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆதம்கிட்ட வந்து கேட்குறான். ஆதமே, அந்த பெண்ணின் பெயர் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ஹவ்வா என்று பதிலளித்தார்கள். ஏன் ஹவ்வா என்று பெயர்கள் சூட்டப்பெற்றது என்ற அந்த கேள்வியும் அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு பெண் உயிருள்ள ஒன்றிலிருந்து படைக்கப்பட்டிருப்பதால் என்று கூறினார்கள். ஹவ்வா என்பதற்கு ஹய்யு, உயிருள்ளது என்பதிலிருந்து அந்த பெயர் பெற்றதின் காரணத்தினால், உயிருள்ள என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹயாத்தா இருக்காங்க. அவங்க ஹயாத்தா இருக்க போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த விழா எலும்பை உருவித்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹவ்வா அம்மையாரை படைக்கிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் அங்கே சொல்லுகிறார்கள். அதனால ஹதீஸ் ஷரீஃபில் உறுதியாக சொல்லப்பட்ட விஷயம் என்ன, நமக்கு என்ன விளங்குறது, நாம் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி ஹவ்வா அம்மையார் சொர்க்கத்தில் இருக்க போகும்போது தான் படைக்கப்பட்டார்கள். சொர்க்கத்தில் அவர் தனிமையில் இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தனிமையை போக்குவதற்காக வேண்டி, அவர்களுடைய அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு அதை நம்ம பின்னாடி என்ன செய்வான், அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவான். அல்லாஹ் ஏற்கனவே எல்லா விஷயங்களையும் அறிந்திருந்தான். ஆனால் இந்த உம்மத்து தெரிந்து கொள்ள வேண்டும், படைப்பாற்றலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். சொர்க்கத்தில் இருக்க போகும்போது தான் ஹவ்வா அம்மையார் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த செய்தி அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி தருகிறான். சரி, சொர்க்கத்தில் அவங்க இருந்தாங்க, அங்கே ஒரு மரம் இருந்தது. அது என்ன மரம், ஏன் அதை நெருங்கக்கூடாது என்ற அந்த செய்தியும் நாம் படிக்க வேண்டும். தொடர்ந்து படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களுக்கும் தந்தரில் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. 35வது வசனம். இந்த 35வது வசனத்தில் وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا